அனைவருக்கும் வணக்கம். அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் காவல் கடற்படை, அதாவது PMF எனப்படும் போலீஸ் மெரைன் போர்ஸ், அக்டோபர் 31 நேற்றைய தினம் இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த நாளை முன்னிட்டு ராஷ்டிரிய ஏக்தா திவஸ், அதாவது தேசிய ஒருமைப்பாட்டு தினத்தை கொண்டாடியது. சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்த நாளை முன்னிட்டு வேற்றுமையில் ஒற்றுமை என்ற தத்துவத்தின் கீழ் இந்த தினத்தை அனுசரித்தனர். இந்தியாவின் முதல் துணை பிரதமரும் உள்துறை அமைச்சருமான சர்தார் வல்லபாய் பட்டேல் சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவை ஒருங்கிணைப்பதில் பெரும் பங்காற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் 560 சமஸ்தானங்களை இந்திய ஒன்றியத்திடம் இணைத்துள்ளார். அவரது இந்த செயல் ஒரு சாதாரணமான ஒரு செயல் அல்ல. அனைத்து சமஸ்தானங்களிடம் அவரே நேரில் சென்று பேசி இந்திய ஒன்றியத்தில் இணைத்ததால் தான் அவரை அனைவரும் இரும்பு மனிதர் என்று அழைக்கின்றனர். அந்தமானில் இருக்கும் போலீஸ் மெரைன் போர்ஸ் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் கடல் வழியாக அந்தமானை பாதுகாக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தினத்தை முன்னிட்டு PMF சேர்ந்த நிகாரிகா பட் IPS அவரின் ஒரு சாதனை என்னவென்றால், கடலின் ஆழத்துக்கு சென்று, அதாவது 12 மீட்டர் நார்த் பே என்னும் தீவின் கடலில் 12 மீட்டர் உள்ளே கடலுக்கு அடியில் சென்று சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் அந்த ஏக்தா திவஸை கொண்டாடியுள்ளார். அதாவது 12 மீட்டர் ஆழத்துக்கு சென்று நார்த் பே கடலில் சர்தார் அட் 150 என்ற கொடியை நீருக்குள் அடியில் அவர் விரித்து அனைவருக்கும் காண்பித்திருக்கிறார். நிகாரிகா பட் IPS கடலுக்கு அடியில் தேசிய கொடியை ஏற்றியது நமக்கெல்லாம் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. நிகாரிகா பட் IPS கடலுக்கு அடியில் தேசிய கொடியை ஏற்றிருக்கிறார். அது இந்திய ஒருமைப்பாட்டையும் வீரத்தையும் பறை சாற்றுகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. PMFின் இந்த செயல் சர்தார் வல்லபாய் பட்டேலின் புகழை கௌரவிக்கும் வகையில் உள்ளது என்றுதான் இந்த காட்சி நமக்கு தெரிவிக்கிறது. மேலும் நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் செய்யாத நபர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.